ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அதிகமாக யோசிக்கவே மாட்டாங்க. டீப் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க டிக்ஷனரியில் இருக்கவே இருக்காது. அவங்க நார்மலாக எந்த ஒரு அவங்களோட லாங்குவேஜே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் தோ அன்இன்டென்ஷனலாக யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா முதற்கொண்டு அவங்க அப்படியே விடு, இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது, இதை பற்றி ஏன் நீ ஃபீல் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய ஃபர்கிவ்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு எதையுமே ஹோல்ட் பண்ண மாட்டாங்க, டக்குன்னு ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க. இந்த பர்சன் எந்த ஒரு விஷயத்தையும் இங்கேயும் போட்டுக்க மாட்டாங்க, இங்கேயும் போட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க, அவங்க என்ன தோணுதோ அதை ஓப்பனாக பேசுவாங்க. முக்கியமாக யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க தே நெவர் ஜட்ஜ் எனி ஒன். இந்த குவாலிட்டிஸ்லாம் எங்கே வரும் அப்படின்னா, பி ப்ரெசன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே இந்த குவாலிட்டிஸ்லாம் வந்துடும். ஆக்சுவலாக அவங்க கான்ஷியஸாக அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்க இப்போதைக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பி ப்ரெசன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். ஜோசப் நியூகன் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர் இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வென் யூ ஆர் இன் அ திங்கிங் மோட் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் எய்தர் இன் அ பாஸ்ட் ஆர் இன் அ ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ திங்கிங் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நீ தாட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிவர்ஸோட அலைனாக இருக்கும். அப்போ யூ வில் பி இந்த ப்ரெசென்ட் அப்படிங்கிறது. நீ ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது மட்டும்தான் உன்னால் ஹாப்பினஸையும் சரி பீஸ்ஃபுல்னஸையும் உன்னால் பக்காவாக உணர முடியும் அப்படிங்கிறார் ஜோசப் நியூகன். பட் இந்த பி ப்ரெசென்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா 3 முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. 1, நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டோம். 2வது, வி நெவர் ஹோல்ட் எனி கிரட்ஜஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பர்சனோட குவாலிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிரட்ஜஸ் இருக்கவே இருக்காது. 3வது, தே எக்ஸ்பீரியன்ஸ் த லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 3 பெனிஃபிட்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் பி ப்ரெசன்ட் அப்படிங்கிறது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பர்சன் கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேர், ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சன். இன்கேஸ் அந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் நம்ம சர்க்கிளில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது ஜாஸ்தி. They are the blessing for you. They are the gem. அவங்களை பக்காவாக சூதானமாக ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கங்க.